இந்த மனுஷன் ஜெபிக்கிறாருன்னா நான் புலனறிவை தாண்டி, அவர் மாம்சத்துல எவ்வளவு ஹைட்டா இருந்தாரு, என்ன பேசினாரு, குரல் எப்படி இருந்துச்சு, அதை தாண்டி அவர் ஸ்பிரிட்ல என்னவா இருந்தாருன்னு அறிய விரும்புறேன்னாரு. அதான் அறிவு. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். எதை குறித்து பேசுறார்? கர்த்தரோடு குடி இருக்கிறது, கர்த்தரோடு இருக்கிற உறவை குறித்து பேசிட்டு வர்றாரு. தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். தரிசித்து நடக்கல, கவனிங்க, தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன? தேவனோடு நெருக்கமா இருக்க விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்க விரும்புறேன். அவரோடு முகமுகமா இருக்கக்கூடிய உறவுக்கு தடையா இருக்கக்கூடியது இந்த சரீரம். அதான் பேசுறாரு, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போக விரும்புறேன், ஆனா இங்க வேலை இருக்குங்கிறாரு, அதனால இருக்க விரும்புகிறேங்கிறாரு. நான் தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறேங்கிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவரோடு இருப்பேன், அவரோட பழகுவேன், அவரோட ஐக்கியப்படுவேன். இல்லை, இங்கே அவரோட பழகுறேன், ஐக்கியப்படுகிறேன், அவரோட உறவில் நான் ஸ்திரத்தன்மையா இருக்கேங்கிறார். கவனிச்சவங்க விசுவாசிகள், நம்ம வேதம் சொல்லும் பொழுது விசுவாசி சொல்லு, நீதிமான் விசுவாசத்தில் பிழைப்பான் இருக்கு. விசுவாசத்தில் பிழைப்பான்னு அர்த்தம்? அதான் லைஃப் ஸ்டைலு. மீன் தண்ணீரில் வாழும் அப்படின்னு என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் தண்ணீர்ல வாழும். தவளை தண்ணீர்லேயே வாழும், நிலத்திலையும் வாழும். அது தவளை நீர்லேயே வாழும் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் வாழும். கல்லுக்குள்ள கூட கிடக்கும், மீன் கல்லுக்குள்ள கிடக்காது. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான்னா லைஃப் ஸ்டைல் என்ன? 24/7 விசுவாசத்தில். விசுவாசங்கிறது காணப்படுகிறது கிடையாது, புலனறிவை சார்ந்தது கிடையாது. காண்கிற தேகத்தை இந்த பார்க்கறது கேட்கறது இதை சார்ந்து பெறுகிற அறிவின் மூலமா தேவனை அறிய முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதான் பிரச்சனை. என்னையே உங்களுக்கு இந்த மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு பேசிட்டு தான் இதையும் வர்றாரு. கீழே வாசிப்போம், அப்படியே பேசிட்டு 16க்கு வர்றாரு. 16லேருந்து ஆரம்பிப்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருவதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இந்த தேகத்தில் இருந்தாலும் அங்கே இருக்க விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் தரிசித்து நடக்கலை, விசுவாசித்து நடக்கிறோம். அந்த உறவை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவில் அவரோட அந்த உறவில் நெருக்கமாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு 16க்கு சொல்கிறாரு. இது முதற்கொண்டு ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் டீல் பண்ண மாட்டோம், அறிய மாட்டோம். எவ்வளோ பணக்காரனாக இருக்கான், எவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான், அவனுக்கு ஒரு இடம், ரொம்ப பரதேசியாக இருக்கான். பரதேசின்னா நம்ம எல்லாருமே பரதேசி தான். பைபிள் சொல்லுதுங்க, நம்மளை பரதேசி தான் சொல்லுது. அதாவது ஒன்றுமே ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்கிறான், அப்படியே ரோமிங்கிலே இருக்கான், ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிறான், பொருளாதாரத்தில் நல்லா இல்லை, நல்ல சுகம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். ஏன்னா இவன் ரிச்சாக இருக்கான், இவன் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கான். ஆனால் இவர் சொல்றார், இது முதற்கொண்டு நான் ஒருவனையும் அவன் மாம்சத்தில் என்னவா இருக்கிறேன் அதன் அடிப்படையில் அவனை மதிக்க மாட்டேங்கிறார். இந்த அறிவு மட்டும் இன்னைக்கு சபைக்கு இருக்கிறது என்றால் உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்காது. சபையில் பிரிவினை இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது, இன பிரச்சனை இருக்காது, கலர் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம். மக்கள் சொல்றாங்க, அவர் மாதிரி மாறணும், இவர் மாதிரி மாறணும், அவர் மாதிரி மாறணும், இவர் மாதிரி மாறணும்னா அவங்க சொல்றது ஒன்று ஃபேமஸாக இருக்கணும், இன்னொன்று ரிச்சாக இருக்கணும். அப்படித்தானே? ரோட்டில் ஒரு மூலையில் ஒரு பிச்சை எடுத்துருக்காரு, நான் எப்படினாலும் இவர் மாதிரி மாறணும், அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். சொத்தை என்கிட்ட எழுதி கொடுங்க, தன்னால் ஆயலாம். அதுக்கு நீ எந்த பாடுபட வேணாம், அது ரொம்ப எளிது. ஆனால் ரிச்சாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி மாறணும், ஃபேமஸாக மாறணும்னா நீங்கள் எதன்படி ரிச் அறிஞ்சிருக்கீங்க? மாம்சத்தின் மடியில். அவன் ஆவியில் என்ன இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆவி அழுகி போன நிலையில் இருக்கும்.
தேவனுக்கும் அவனுக்கு எந்த தொடர்பு இல்லாதவனா இருப்பான். செத்துட்டான்னா அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, நித்திய அழிவுக்குள்ள போவான். நம்ம இன்னைக்கு மக்களை டீல் பண்ணுகிறதும் எப்படின்னா மாம்சம்தான். இதே அறிவை கொண்டு வந்து தேவனை டீல் பண்றோம். புலன் அறிவின் அடிப்படையில் தான் சொல்றாரு. நம்ம இயேசுவை பார்த்துருக்கேங்கிறாரு. எங்க பார்த்தா ரெக்கார்டு கிடையாது, ஆனா அவர் சொல்றாரு நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும்ங்கிறார். அறிந்திருக்கிறான ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கிறாரு. என்ன இவர் எருசலேம்ல வாழ்ந்தவர். யாரு? பவுல் எருசலேம்ல வாழ்ந்தாரு. கமாலியல் பாகத்தில் படித்தவர். எருசலேம்ல முக்கியமான ஆளு. எருசலேம்ல இயேசு போகும்போதெல்லாம் திரள் கூட்டம் இருக்கு. இன்னொன்று பரிசேயம் வேற. ஒரு பரிசேயரெல்லாம் இயேசுவை அறியணுங்கிற, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அறியதுக்கு ஒரு தேடின ஆளு. இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் ஒரு மாம்சத்தின்படி பார்க்க மாட்டோம். அவர் மாம்சத்தில் எப்படி இருந்தாரு, என்னவா இருந்தாரு எனக்கு தெரியும். ஆனா அவரை நான் மாம்சத்தின்படி பார்த்தேன்னா, கவனிக்கிறீங்களா, அவர் எவ்வளவு ஹைட்டா இருந்தாரு, எவ்வளவு முடி வச்சிருந்தாரு, அவர் யூதனா இருந்தாரு, நம்ம இனத்தை சேர்ந்தவர், நம்ம ஜாதிக்காரரு, நம்ம பங்காளி, அப்படி அறிஞ்சோம்னா அவர் எனக்கு தெரியாமே போயிடும். மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோங்கிற. ஒருபோதும் அவர் யூத மார்க்கத்தை பிறந்தாரு, இந்த கோத்திரத்தில் பிறந்தாரு, அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். அவர் ஸ்பிரிட்ல என்னவா இருந்தார், அவர் யார் மெய்யாகவே அதை அறியணும். அந்த அறியணுக்காக தான் ஜெபிக்கவே செய்யறாரு. இயேசு மாம்சத்தின்படி அறியதுக்கு என்ன செய்யணும்? கூட வாழ்ந்த ஒருத்தன் போய் பேசினா போதும். எவ்வளோ அப்போ ஹைட்டாக இருப்பார், இவ்வளோ ஹைட் இருப்பார், நல்ல வெயிட் எவ்வளவு, நல்ல மனுஷனாப்பா, அவ்வளோ அறிஞ்சா போதும். அதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மனுஷன் ஜெபிக்கிறாருன்னா நான் புலனறிவை தாண்டி, அவர் மாம்சத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருந்தார், என்ன பேசினார், குரல் எப்படி இருந்துச்சு, அதை தாண்டி அவர் ஸ்பிரிட்ல என்னவா இருந்தாருன்னு அறிய விரும்புகிறேன்னு. அதாங்க அறிவு.